இந்திய சிறைகள்ல இருக்கக்கூடிய குற்றவாளிகள் குற்றம் செஞ்சு உள்ள வந்திருப்பாங்கல்ல, அவங்கள தேர்ந்தெடுத்து நமது உளவுத்துறை பயிற்சி அளித்து அவங்கள பாகிஸ்தானுடைய உளவாளிகள் நம்புற மாதிரி கொண்டு போய் பாகிஸ்தான் உளவுத்துறையோட இணைச்சு விடுறது. இணைச்சு விட்டோம்னா அவங்க அங்க இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி போக்கு காட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அதை ஒண்ணு அம்பலப்படுத்துறது இல்ல அவங்கள தீர்த்து கட்டுறது. இதுதான் கதையோட சாராம்சம். அந்த துரந்தர் ஒன்னுடைய இறுதி பகுதி எப்படி முடிஞ்சதுன்னா, கண்ண நோட்டுகள் பல லட்சம் கோடிகள் அச்சரிக்கப்பட்டு பாகிஸ்தான்ல பதுக்கி வச்சிருக்காங்க, இந்தியாவில ரிலீஸ் பண்ணி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது, கருப்பு பணத்தை அதிகப்படுது. இதுதான் அந்த நோக்கம்னு சொல்லி அந்த படம் அதோட முடியும். அதோடைய 2ஆம் பாகம் வந்து 2 நாள் தான் ஆகுது. அதோட தமிழ் வெர்ஷன் கூட முழுசா இன்னும் வெளிவரல. இந்த நிலையில அந்த படத்தை பார்த்த உடனே அதுல இருந்த பல்வேறு காட்சிகள் நம்ம சொல்லக்கூடிய இந்த தணிக்கை வாரியங்கிறது பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கெல்லாம் எழுது. ஏன்னா அதுல பல்வேறு காட்சிகள்ல ஒன்றிய அரசு தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற மோடி தலைமையிலான அரசை, பிரதமர் மோடியோட பேர் வராட்டியும் கூட அதை குறிப்பிடுற மாதிரி அந்த டீக்கடைக்கார ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நம்மளால இங்க சரியா செயல்பட முடியல. பாகிஸ்தான் இருக்க எல்லா குழுக்களுக்கும் பெரிய அச்சுறுத்தலா இப்ப இந்தியாவில ஒரு ஆட்சி வந்திருக்குன்னு, இந்தியாவில ஆளுகின்ற ஆட்சியை புகழ்ந்தும் ஆளுகின்ற கட்சியை புகழ்ந்தும் பல்வேறு வசனங்கள் இந்த துரந்தர் 2 படத்துல இடம்பெற்றிருக்குது. இதெல்லாம் கடும் விமர்சனத்தை உருவாக்கி இருக்கு. ஏன்னா இந்திய அரசு அதோட சேர்ந்து எங்களுடைய உளவுத்துறைய செயல்பாடுகள் இதுவரை எங்கேயும் வெளிப்படுத்தி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கமுக்க செயல்பாடு, ஒரு ரகசிய செயல்பாடு தானே. அப்படி ஒருவேளை இது உண்மை சம்பவமா இருந்திருந்து அதை இப்ப அமலப்படுத்தணும்னா இனி எது வரும் காலங்களில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் சென்சார் போர்டு. இந்த சென்சார் போர்டுங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, இந்தியாவில் எடுக்கப்படுற திரைப்படங்கள் இல்ல வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில திரையிடப்படுற திரைப்படங்கள்ல இருக்கிற காட்சிகளை முழுமையா பார்த்து அந்த காட்சிகள் இந்திய சமூகத்தில் எந்த பிரச்சனையும் உருவாக்கிட கூடாது, அதுல வரக்கூடிய வசனங்கள் இல்ல அதோடைய எடுக்கப்பட்ட முறை, விலங்குகள் துன்புறுத்தப்பட்டிருக்கா, இதெல்லாம் கண்காணிச்சு அந்த படத்துக்கு அவங்க சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் படி அது வந்து அடல்ட் ஒன்லினா ஏ தருவாங்க, அது வயது வந்தவருக்கு மட்டும்தான் பார்க்க முடியும்னு, இல்லைன்னா யூங்கிறது அண்டர் எல்லாமே குடும்பத்தோட பார்க்கலாங்கிறத புரியுது. இப்படி அந்த சென்சார் சர்டிபிகேட் தருவாங்க. இந்த சென்சார் சர்டிபிகேட் இருந்தாதான் இந்தியாவில நீங்க திரைகள்ல திரையிட முடியும். இதுதான் நீண்ட கால வழக்கமா இருக்குது. ஆனா இந்த சென்சார் போர்டு உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்து இன்றைய வரைக்கும் அதன் மேல வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டு என்ன, ஆளும் கட்சி அப்போதைக்கு எந்த கட்சி ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு ஆதரவாக எடுக்கப்படுகிற காட்சிகளையோ படங்களையோ இந்த சென்சார் போர்டு தடை செய்யறது இல்ல, அதை வந்து அப்பட்டமா வெளியேறதுக்கு அனுமதி தராங்க. ஆனா ஆளுங்கட்சிக்கு எதிரான மாற்று கருத்து வைத்திருக்கிற, எதிரான கூட கிடையாது, மாற்று கருத்தை ஜனநாயக ரீதியா வைக்கக்கூடிய இல்ல ஆளுங்கட்சி இதுக்கு முன்பு செய்த குற்றங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய படங்களுக்கு இந்த சென்சார் போர்டு அனுமதி மறுக்குது. இல்லைன்னா அனுமதிக்கும் போது பல்வேறு இடங்கள்ல இந்த காட்சிகள்லாம் கட் செஞ்சிருங்க, இதெல்லாம் வந்து சென்சார் போர்டு விதிகளை மீறுதுன்னு விதிகளை காரணம் காட்டி பல்வேறு படங்களை தடை பண்ணியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட படங்கள் இந்தியாவில கிடக்குது. அந்த வகையில தற்போது துரந்தர் 2 அப்படிங்கிற படம் திரைக்கு வந்திருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருந்து அனுப்பப்படுகின்ற ரா ஏஜென்ட், உளவுத்துறை ஏஜென்ட்டுகள் இருக்காங்களா, இந்த ஏஜென்ட்டுகள் பாகிஸ்தான்ல போய் அங்க இருக்கிற இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்தியர்கள் மற்றும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய மற்ற நாட்டுகள் பாகிஸ்தானிகள் இவர்கள் வந்து வேட்டையாடுறது, இல்லைன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நிதி வழிகள் இருக்குல்ல, எங்கெல்லாம் வந்து வசூல் பண்ண முடியும், நன்கொடை கிடைக்குது, எங்கெல்லாம் வந்து பொருளை கொள்முதல் எடுக்கிறாங்கன்னு இதையெல்லாம் தடுக்கிறது இவங்களோட வேலையா காட்டப்பட்டு இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்காக இவங்கெல்லாம் அங்க உழைக்கிறாங்கிறது இந்த படம் திரையிட்டு காட்டியிருக்கு. துரந்தர் 1ங்கிற இதோட முதல் பார்ட் ஒரு 6 மாதம் முன்னாடி வந்துச்சு. அந்த முதல் பகுதி வரும் பொழுதே இங்க வந்து நிறைய விவாதம் இருந்துச்சு. ஏன்னா மற்ற படங்கள்லாம் பார்த்தா வன்முறை, இதை காட்டவே முடியாது, இதெல்லாம் நீங்க குறைங்க, அதே போல இல்ல இந்த மாதிரி காட்சிகள்லாம் நமக்கு அண்டை நாட்டுக்கிட்ட சிக்கலாகும், இந்த காட்சியை வைக்க கூடாதுன்ட்டு ஏகப்பட்ட விதிகளை தணிக்கை வாரியம் திணிச்சிருக்கு. அதனால பல படங்கள் வந்து முறையான சென்சார் செய்யப்பட்ட பிறகு அது முழுமையடையாது, அங்கங்க தொக்கி நீக்கும், காட்சி எங்கேயும் மாத்திட்டு போகும். ரொம்ப உதாரணமா தமிழகத்தில் எடுக்கப்பட்ட குப்பிங்கிற ஒரு திரைப்படம், அது வந்து ராஜீவ்காந்தி அவங்களுடைய படுகொலை பற்றி எடுக்கப்பட்ட படம். அதுல பல்வேறு இடங்கள்ல சென்சார் போர்டு வெட்டி எடுத்திருப்பாங்க. இது போல பல்வேறு படங்களை தமிழகத்திலே நம்ம உதாரணம் சொல்லலாம். அது இல்லாம இந்திய அளவில் எடுக்கப்பட்ட பல்வேறு சமூக நீதி திரைப்படங்கள் கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் முன்னாடி இந்த தீண்டாமைலாம் இருந்துச்சு, அதை பெருசுபடுத்தி இன்னைக்கு சமூகத்துல ஒரு சீர்குலை உருவாக்க வேண்டாம்னு அந்த மாதிரி படங்களையும் காட்சிகளை வந்து நிறுத்திடுவாங்க. வன்கொடுமைகள் பற்றி இருக்கப்பட்டாலும் அது வந்து ரொம்ப வன்முறை அதிகமா இருக்குது, இது மக்கள் மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுது, இப்படி குறைச்சிருங்கன்ட்டு சென்சார் போர்டு பல்வேறு படங்களை இப்படி தடை செஞ்சிருக்கு. ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது. அதுல சமீப காலமா நமக்கு தெரிஞ்சு ஜனநாயகன், நமக்கு விஜய் மீது விருப்பு வெறுப்பு அதெல்லாம் தனியா விட்டுருவோம், அவரு ஜனநாயகன் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்தை இதுவரை திரையிட விடாமல் யார் தடுக்கிறான்னா சென்சார் போர்டு, இந்த தணிக்கை வாரியம். இந்த தணிக்கை வாரியம் யாரோட கட்டுப்பாட்டுல இயங்குதுன்னா அதை விஜய் சொல்ல மாட்டாரு, ஆனா நாம வெளிப்படையா சொல்லுவோம், நமக்கு யார் மீது பயம் இல்லை. இந்த தணிக்கை வாரியம்ங்கிறது முழுக்க முழுக்க
ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. அதன்படி தமிழ்நாட்டுல இருக்கிற தணிக்கை வாரிய உறுப்பினர்கள் கூட ஒன்றிய அரசோட சம்பந்தப்பட்டவங்க தான். அவங்களாம் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ஜனநாயகன் படத்தை நம்ம உடனே திரையிட முடியாது, இதுல இருக்க காட்சிகள் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு கொஞ்சம் முரணா இருக்குது அப்படின்னு கருத்துக்களை வச்சு அந்த படத்தை வெளியிட தடை விதிக்கிறாங்க. தடை விதிச்சது யாரு? ஒன்றிய அரசு, அதாவது சென்சார் போர்டு. ஆனா இதுக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது திமுக சரிங்கிறாரு. சரிப்பா, இங்கதான் இப்படி பிரச்சனையாச்சுன்னு இந்த படத்தை பாம்பேக்கு அனுப்புறாங்க. சென்சார் போர்டு ஹெட் குவார்டர்ஸ் பாம்பே. அதனால பாம்பேல அனுப்பி தணிக்கை பண்ணி இன்றளவு கூட அந்த படத்தை வெளியிடலாமா வேணாங்கிறது இழுபறில நிக்குது. ஆனா இன்றைக்கு கூட விஜய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, விஜய் மற்றும் அவரோட அடிப்பொடிகள், அந்த கட்சியினர் மற்றும் அவருடைய ரசிகர் மன்ற குஞ்சுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனநாயகன் படத்தை வரவிடாம தடுக்கிறது திமுக தான், திமுக எங்களை பார்த்தா பயமாங்க. இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த துரந்தர் 2க்கு வந்துருவோம். இந்த துரந்தர் 1ங்கிற படம் வந்த பொழுது அதுல காட்டப்பட்ட காட்சிகள் என்ன காட்டியிருந்தாங்கன்னா, கள்ள நோட்டுகளை பாகிஸ்தான்ல பல கோடிகள் அச்சடிச்சு வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கான நோட்டுகளை அங்க கள்ள நோட்டை அச்சடிச்சு வச்சிருக்காங்க. அது இந்தியால வெளியுறவுக்கு அவங்க காத்திருக்காங்க. இந்த கள்ள நோட்டை யார் அச்சடிச்சிருக்கா, அது எங்க பறிக்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்திய சிறைகள்ல இருக்கக்கூடிய குற்றவாளிகள், குற்றம் செஞ்சு உள்ள வந்திருப்பாங்கல்ல, அவங்கள தேர்ந்தெடுத்து நமது உளவுத்துறை பயிற்சி அளித்து அவங்கள பாகிஸ்தானுடைய உளவாளிகள் நம்புற மாதிரி கொண்டு போய் பாகிஸ்தான் உளவுத்துறையோட இணைச்சு விட்டோம்னா அவங்க அங்க இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி போக்கு காட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அதை அம்பலப்படுத்துறது இல்ல அவங்கள தீர்த்து கட்டுறது. இதுதான் கதையோட சாராம்சம். அந்த துரந்தர் 1னுடைய இறுதி பகுதி எப்படி முடிஞ்சதுன்னா, கள்ள நோட்டுகள் பல லட்சம் கோடிகள் அச்சரிக்கப்பட்டு பாகிஸ்தான்ல பறிக்க வச்சிருக்காங்க. இந்தியாவில ரிலீஸ் பண்ணி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது, கருப்பு பணத்தை அதிகப்படுது. இதுதான் அந்த நோக்கம்னு சொல்லி அந்த படம் அதோட முடியும். அதோடைய 2ஆம் பாகம் 2 நாள் தான் ஆகுது. அதோட தமிழ் வெர்ஷன் கூட முழுசா இன்னும் வெளிவரல. இந்த நிலையில அந்த படத்தை பார்த்த உடனே அதுல இருந்த பல்வேறு காட்சிகள் நம்ம சொல்லக்கூடிய இந்த தணிக்கை வாரியங்கிறது பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கெல்லாம் எழுது. ஏன்னா அதுல பல்வேறு காட்சிகள்ல ஒன்றிய அரசு தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற மோடி தலைமையிலான அரசை புகழ்ந்தும் அதனுடைய செயல்பாடுகள்லாம் இப்படி இருந்துச்சு. அதனாலதான் திடீர்னு மோடி அவர்கள் இந்த கள்ள நோட்டை தடுக்கிறதுக்காக தான் அவரு டிமானிட்டேஷன், பண மதிப்பிழப்புன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு தான் இந்த படத்தோட கருத்தாக்க இருக்குது. இதுல பல்வேறு இடங்கள்ல பிரதமர் மோடியோட பேர் வராட்டியும் கூட அதை குறிப்பிடுற மாதிரி அந்த டீக்கடைக்கார ஆட்சிக்கு வந்ததுல நம்மளால இங்க சரியா செயல்பட முடியல. பாகிஸ்தான் இருக்க எல்லா குழுக்களுக்கும் பெரிய அச்சுறுத்தலா இப்ப இந்தியாவில ஒரு ஆட்சி வந்திருக்குன்னு, இந்தியாவில ஆளுகின்ற ஆட்சியை புகழ்ந்தும் ஆளுகின்ற கட்சியை புகழ்ந்தும் பல்வேறு வசனங்கள் இந்த துரந்தர் 2 படத்துல இடம்பெற்றிருக்குது. இதெல்லாம் கடும் விமர்சனத்தை உருவாக்கி இருக்கு. ஏன்னா இந்திய அரசு அதோட சேர்ந்து எங்களுடைய உளவுத்துறைய செயல்பாடுகள் இதுவரை எங்கேயும் வெளிப்படுத்தி கிடையாது. ஏன்னா இது ஒரு கமுக்க செயல்பாடு, ஒரு ரகசிய செயல்பாடு தானே. அப்படி ஒருவேளை இது உண்மை சம்பவமா இருந்திருந்து அதை இப்ப அம்பலப்படுத்தணும்னா இனி எதிர்வரும் காலங்களில் இந்த உளவு தகவலை எப்படி சேகரிப்பது? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பொதுவாக யார் ஆண்டாலும் அரசமைப்பு சட்ட விதிகள் ஒண்ணுதான். அது போல சென்சார் போர்டு விதிகள் ஒண்ணு இருக்குல்ல, அந்த விதிகள் படி ஆளுங்கட்சியில, அது ரூலிங் பார்ட்டியில தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற ஒருவரை பத்தி புகழ்ச்சியான வரிகள் வருது, அவரை பத்தி மிகை மதிப்பீட்டான வரிகள்லாம் வர்றதை இந்த சென்சார் போர்டு எப்படி அனுமதிச்சது? அதுவே நீங்க தமிழ்நாட்டுல சமீபத்துல பராசக்தின்னு ஒரு படம் வருது. அந்த படம் பாத்தீங்கன்னா மொழிப்போர் காலகட்டத்துல 1965 காலகட்டத்துல நடந்த சம்பவங்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான். அந்த கதையில கூட பல்வேறு இடங்கள்ல பெரியாருங்கிற பேர் வரக்கூடாது, அண்ணாதுரைங்கிற பேர் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அண்ணாதுரை அவர்கள் முதல்வராகி தமிழக சட்டப்பேரவையில் பேசக்கூடிய உரையை அப்படியே அந்த படத்துல இடம்பெற செய்யறாங்க. இல்ல அந்த காட்சிகள் நீங்க போடக்கூடாது, அதுக்குள்ள டூப் போட்டு இதை எடுத்துக்கோங்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட போது கூட சட்டப்பேரவையில் பேசிய அண்ணாதுரை அவர்கள் பதிவு செய்த கருத்துக்களை அப்படியே பதிவு செய்யக்கூட இந்த தணிக்கை வாரியம் அனுமதிக்கவில்லை. அந்த படத்துக்கு 57 இடங்கள்ல கட் செஞ்சுட்டாங்க. கட் செஞ்சு பல்வேறு இடங்கள் மாற்றப்பட்டு அந்த படத்துல நீங்க பார்த்தா தெரியும், சில இடங்கள காட்சி திடீர்னு அடுத்த கடத்துக்கு போயிடும், அங்க என்ன நினைச்சுன்னு தெரியாது. அதுக்கு காரணம் தணிக்கை வாரியம் செய்த இந்த வேலைதான். அதே போல ஹிந்தி திரையுலகம் ஆர்டிகல் 15 இந்த படம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதோ அதை தான் அந்த படத்தில் காட்சி எடுத்திருந்தாங்க. இருந்த போதும் அந்த படத்துக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஏன்னா அது இடஒதுக்கீடை பத்தியும் இந்த சமூகத்தில் உள்ள ஜாதி குடிகள் பேசினா அந்த படத்துக்கு. அதே போல தமிழகத்தில் எடுக்கப்பட்ட பல்வேறு படங்களுக்கு, என்ன சொன்னா கமலஹாசன் படங்கள் ஒரு முறை வரும் பொழுதும் அதன் மீது சென்சாருடைய தாக்குதல் ரொம்ப அதிகமா தான் இருந்திருக்கு. அது குறிப்பா அவர் வெளியிட்ட விஸ்வரூபம் படத்துக்குலாம் கடுமையான நெருக்கடி. அந்த படத்துல நெடுலான காட்சி நிறைய இருக்குதான், மறுக்கிறதுக்கு இல்ல. அதே நேரத்தில் சென்சார் கொஞ்சம் ஓவர் விட்டுமாங்களா, அந்த மாதிரி அந்த திரைப்படங்கள் மேல ரொம்ப அதீதமாக கட்டுப்பாடு விதிச்சது. ஏன்னா கமல் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஆளும் தரப்போடு நெருக்கமாக இல்லை. இந்த ஒரு சிக்கல் இருக்குது. இதன்படிதான் தற்போது இந்த துரந்தர் 2 படத்துல வரக்கூடிய காட்சிகள் முழுக்க இந்தியாவில் தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியை பத்தியும்
அந்த ஆண்டு கொண்டிருக்கிற நபர்கள் பத்தியும் மிகை மதிப்பீடாக புகழ்ந்து பேசுகிற படமாக இருக்கிறதால மட்டும்தான் சென்சார் போர்டு அந்த விதிகள் எல்லாம் காத்துல பறக்க விட்டு அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. சென்சார் போர்டு விவகாரத்துல ரொம்ப முக்கியமா கவனிக்கிறது, இதுக்கு முன்னாடி 90-95 காலகட்டத்தில் வெளிவந்த பேண்டிட் குயின் அப்படிங்கிற ஒரு படத்தை சேகர் கபூர் எடுக்கிறாரு. இந்த படம் எதை சார்ந்தது அப்படின்னா பூலாந்தேவி, அனைவருக்கும் நல்லா தெரியும். பூலாந்தேவிங்கிறவங்க சம்பல் பள்ளத்தாக்கு பகுதியில அறியப்பட்ட ஒரு கொள்ளைக்காரி அப்படிங்கிற வரையறை சொல்லுவாங்க. இருந்த பொழுதும் அவருடைய வரலாறு பாத்தீங்கன்னா பூலாந்தேவி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறக்கிறாரு. ஜாதிய கொடுமை, அதே போல ஆணாதிக்கம், இதனால கடுமையா துன்புறுத்தப்பட்டு அவருடைய திருமணத்துக்கு பின்பு அவர் அடித்து விரட்டப்பட்டு அதன் பிறகு பல உயர் ஆதிக்க ஜாதி ஆண்களால அவர் பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுறாரு. ஒரு பாலியல் வல்லுறவுன்னா மறைவிடத்தில் இல்ல, ஒரு ஊர் பொதுவெளியில பொதுவா நிக்க வச்சு பாலியல் வல்லுறவு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவர் மேல பாலியல் வல்லுறவு மேற்கொள்றாங்க. இந்த கோபத்தின் காரணமாக அவங்க போய் ஒரு கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்து ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தின் தலைவியாகி தன்னை யாரெல்லாம் பாலியல் வல்லுறவு செய்தார்களோ அவர் தேடி பிடித்து கொள்கிறார்கள். அதே போல அந்த பகுதியில் பெண்கள் மீது எங்க அத்துமீறல் நடந்தாலும், ஜாதி ரீதியான அத்துமீறல் நடந்தாலும் அங்க அவங்க தலையிட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இதுதான் பூலாந்தேவி வரலாறு. பின்னாலே அவங்க திருந்தி அரசியல் அமைப்புக்குள்ளார சரணடைந்து இங்க எம்பியா மாறினாங்க. அவங்கள பத்திய கதையை, உண்மை சம்பவத்தை பேண்டிட் குயின் படம் எடுக்குது. அந்த படத்தை வெளிவிடவே விடாம சென்சார் போர்டு தொடர்ச்சியா தடுத்து வச்சிருந்தாங்க. இப்படி பல்வேறு படங்கள்ல உதாரணமா சொல்லலாம். இங்க நடந்த உண்மை சம்பவங்கள் இங்க படமாக்கினா கூட சென்சார் போர்டு விட்டு தராம அரசுக்கு எதிராக பல வரக்கூடிய காட்சிகளை கட் பண்ணாதான் படத்தை வெளியிடுவோம் கட்டாயம் விதிப்பாங்க. ஆனா துரந்தர் 2க்கு அப்படி எந்த கட்டுப்பாடும் இல்லைங்கிறதா மிகப்பெரிய அதிசயமா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் அரசியல் புதிய சக்தியாக வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவருடைய படம் வெளிவர காத்திருக்கின்ற ஜனநாயகன் மீது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதித்து அந்த படம் வெளிவரது இன்னும் தள்ளி போயிட்டே இருக்குங்கிற கருத்தும் பரவல அறியப்படுது. எது எப்படி இருந்தாலும் நமக்கு பொதுவான ஒரே ஒரு கோரிக்கை எப்பொழுதும், ஏன்னா அரசுங்கிறது ஒரு தனித்தியக்கூடிய அமைப்பு. அரசாங்கம் மாறிக்கொண்டே இருக்கும். ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கும், ஜெயலலிதா அரசாங்கம் இருந்து காணாம போயிருக்கு. அதே போல மேலையும் பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அரசாங்கம் இருந்துட்டு போயிருக்கு. இப்படி பல்வேறு அரசாங்கம் மாறினாலும் அரசுங்கிற கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆளப்படுகின்ற இந்த ஆளும் வர்க்கங்கிறாங்கல்ல, இந்த தரப்பு எப்போதும் நிலையாக இந்திய அரசமைப்பை பாதுகாத்தால் மட்டும்தான் இங்கே இந்தியாவின் நிலையான ஜனநாயகம் நிலைத்திருக்க முடியும். அந்த வகையில் இந்த சென்சார் போர்டு முறையாக செயல்பட்டால்தான் இந்தியாவில் வெளிவரக்கூடிய திரைப்படங்கள் வாயிலாக சமூகத்தில் ஒரு நல்லிணக்கமும் அதே போல ஜனநாயகம் தலை தோங்கும். அந்த வகையில் இந்த துரந்தர் 2 படத்துக்கு இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி அதை காற்றில் பறக்கவிட்டு வெளியிட்டிருப்பதனால் தற்போது அனைத்து தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது இந்திய உளவுத்துறை பத்தி அதீத மதிப்பீடுகளையும் அதே போல ஆளுங்கட்சியை பத்தி அதீத வர்ணனை வச்சிருக்கனால இந்த படம் முற்றிலும் ஒரு தவறான கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடுங்கிற சொல்ற அதே வேளையில இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கல, இஸ்லாமோபோபியான்னு அந்த பிம்பத்தை இந்த திரைப்படம் மிக தீவிரமாக மக்கள் மத்தியில் திணிப்பதற்கான வகைகளை செஞ்சிருக்கிறது. ஏன்னா இதே பிரச்சனை தான் ஏற்கனவே விஜயோடைய படம் ஒண்ணு வந்தப்ப அந்த படத்துலயும் சொன்னாங்க, அந்த படத்துல வில்லன் கணவர் தாடி வச்சிருப்பாங்க, குல்லா போட்டுருவாங்க, நான் இதே போல தெரிஞ்சிடும் அது யாரை குறிப்பிடுறாங்க, எந்த சமூகத்தை குறிப்பிடுறாங்கன்னு. அதே போல இந்த துரந்தர் 2 படத்திலையும் முழுக்க முழுக்க இஸ்லாமிற்கு எதிரான காட்சிகள் தான் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சென்சார் போர்டுக்கு தெரியாதா? இப்படி அதிகமாக இணைக்கப்பட்ட காட்சியினால இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தின் மீது எந்த வகையான தாக்கத்தை இந்த பார்வை ஏற்படுத்துங்கிற உண்மை கூட தெரியாம தான் சென்சார் போர்டு செயல்படுதாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஆகவே இனிமேலாவது, ஏன்னா ஒரு படம் வெளியிடப்பட்டா அப்படியே ஒண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது எப்போதுனாலும் தணிக்கை வாரியம் மீண்டும் பெற்று அதை தணிக்கை செய்யறதுக்கான அதிகாரம் உண்டு. அந்த வகையில் இந்த துரந்தர் 2 படத்தினை மீண்டும் முறையாக தணிக்கை செய்து அதில் ஆட்சேபனைக்குரியவர்கள் நீக்கிவிட்டு எதெல்லாம் மக்களுக்கு அவசியமானதோ அந்த பகுதியை மட்டும் இணைத்து வெளியிட்டால் அது ஆரோக்கியமான சமுதாயத்துக்கும் அதே போல சென்சார் போர்டு என்பது நடுநிலைமையோடு செயல்படுகிறது என்ற எண்ணத்தையும் மக்களிடம் விதைக்கும். சென்சார் போர்டுல நீங்க பொதுவா ஆளுங்கட்சின்னு கிடையாது, சமூக தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவருடைய படங்கள், அவர் பேசின காட்சிகள் வரப்ப கூட பல்வேறு படங்கள்ல இல்ல இவ்வளவுலாம் வேணாம், அது நீங்க சின்னதா சுட்டி காட்டினா போதும், எதுக்கு முழுசா அந்த காட்சியை வைக்கணும். அதே போல பெரியார் படம் வரும்போது கூட தணிக்கை வாரியம் மிக தீவிரமாக அதுல பல்வேறு காட்சிகளை, ஏன்னா பெரியாருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்டதுதான், ஒன்னும் ஒளிமுறை கிடையாது. அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தவர் தான். இருந்த போதும் கடவுள் மறுப்புங்கிற இந்த தத்துவத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் நீங்க குறைச்சிக்கோங்க, ஏன்னா சமூகத்துல அது ஒரு சுணக்கத்தை உருவாக்கும், அதனால இதெல்லாம் குறைச்சாதான் அதை வெளியிட முடியும். சென்சார் போர்டு கடுமையான கட்டுப்பாடு விதித்தது. அதே போல காமராஜர் படத்துல கூட பல்வேறு இடங்களில் முரண்பட்டு இந்த காட்சியெல்லாம் நீக்குன்னு சென்சார் போர்டு கடுமையான கட்டுப்பாடு விதிச்சது. ஆகவே இப்படிப்பட்ட சமூகத்தில் நன்கு அறியப்பட்ட ஆளுமைகளை குறித்த படங்கள் வெளிவரும் போது கூட அதில் இருக்கும் காட்சிகள் மற்றும் கருத்துகள் தற்போதைய அரசியல் சூழலில், தற்போதைய சமூக சூழலில் பிரச்சனை உண்டாக்க கூடாது என்பதை காரணமாக கூறிக்கொண்டு சென்சார் போர்டு
இந்த தலைவர்களுடைய உண்மையான கொள்கை கோட்பாடுகளை மறைக்கும் அளவுக்கு அந்த படங்களை கட் செய்துதான் வெளியிட அனுமதிச்சது. ஆனா துரந்தர் 2 அப்பட்டமாக இந்துத்துவ அரசியலை முன்னிறுத்துகிறது, அப்பட்டமாக இஸ்லாமிய எதிர்ப்பை பறைச்சாற்றுகிறது. இந்த படத்துக்கு எப்படி சென்சார் அனுமதி கொடுத்ததுங்கிறது இதுவரைக்கும் $1 மில்லியன் கேள்விதான்.